வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. பிருந்தா காலத்துல மாறனோட உதவியோட கார்த்திக் தாலியை கட்டுறாரு. வீட்டுல இருக்க எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக். அந்த விஜிக்கு மட்டும்தான் செம்ம ஷாக்கா இருக்கு. எப்படிடா குடும்பத்தை கெடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம், எப்படிடா இவ எப்படி பண்ணனா அப்படின்னு பயங்கர ஷாக்ல இருக்காங்க. இதை பத்தி டீட்டெயிலா இந்த எபிசோடு ப்ரோமோ ப்ரெடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். மாறன் வீராவோட அம்மா வீட்டுக்கு வர்றாங்க. அங்க கார்த்தியை பார்த்தோன்னா டென்ஷன் ஆயிடுறாரு மாறன். என்னடா கார்த்தி, நீ முதல்ல வாடா, எழுந்திரிச்சு வா, அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கார்த்திக் கேட்கற மாதிரியே இல்லடா, நான் சொல்றத யாராச்சும் ஒருத்தர்னாச்சும் கேளுங்கடா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வீராக்கும் ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. என்னடா இது, எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க, இவரு பாட்டுல இப்படி பேசிட்டு இருக்காரு, மரா கூட்டிட்டு போடா அப்படின்னு ஜாடையில சொல்றாங்க வீரா. மாறன் இரு நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி, நம்ம எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நீ வா. கார்த்திகை கூட்டிட்டு போறாரு மாறன். அப்பாடா எப்படியோ பிரச்சனை முடிஞ்சுது அப்படின்னு வீரா நினைச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கார்த்திக் சும்மா இருக்க மாட்டாரு, பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாரு அப்படின்னு வீரா நினைச்சிட்டு இருக்காங்க. கார்த்திக் மாறன் ரெண்டு பேர் வண்டியில போயிட்டு இருக்காங்க. அப்ப மாறன் கிட்ட கார்த்திக் சொல்றாரு, டே ஏன்டா யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, இப்பயும் சொல்றேன் எந்த தப்புமே நான் பண்ணல, ஏற்கனவே சொன்னேன்ல, டேய் நான் குடிக்கவே இல்லடா, எந்த தப்புமே பண்ணவே இல்ல, ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, டேய் ஏற்கனவே சொன்னேல கார்த்தி, எனக்கு தான் தெரியும் கார்த்தி, எனக்கு புரியுது, நான் தான் உன்னை குடிக்க வேணான்னு ரூமுக்கு கூட்டிட்டு வந்தேன், நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே டவுட்டா இருக்கு, இதை நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம், கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. கிளாரிஃபை பண்ணலாம்னா என்னடா சொல்ற, டேய் நான் பண்ணிக்கிறேன்டா விடுடா, ஏற்கனவே நான் இதை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இதுக்கான தீர்வை நான் உனக்கு கொடுக்குறேன், ஆனா கொஞ்சம் நீ பொறுமையா இருக்கணும் அப்படின்னு மாறன்னு சொல்றாங்க. டேய் நீ எவ்வளவு நேரம் பொறுமையா இருக்க சொன்னாலும், எவ்வளவு நாள் பொறுமையா இருக்க சொன்னாலும் இருக்கிறேன்டா, ஆனா எனக்கு இந்த பிரச்சனையை மட்டும் தீர்த்து வச்சிரு அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். ஓகேடான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு கார்த்தியா மாறன். வீரா பிருந்தாக்கு அட்வைஸ் பண்றாங்க, இனிமேல் கார்த்தி மாமாவை நினைக்கிறத விட்டுட்டு நீ வேற வேலையை பாரு, உன்னோட லைஃப பாரு, நீ படிச்சிருக்க, நல்ல ஒரு வேலைக்கு போ, அண்ணன் நினைச்ச மாதிரியே உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமையும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிருந்தா எதுவுமே பேசல, அமைதியாவே இருக்காங்க. என்ன பிருந்தா இவ்வளவு பேசிட்டு இருக்க, நீ அமைதியாவே இருக்க அப்படின்னு வீரா கேக்குறாங்க. இல்லக்கா, கார்த்திக் கூட வாழ்ந்த இந்த வாழ்க்கையே எனக்கு போதும், அவரை நினைச்சிட்டே என் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்துருவேன், நீ என்ன லூசாடி, அவரு கல்யாணம் பண்ணிட்டு அவரு சந்தோஷமா என்ன கொஞ்ச நாள்ல வாழ ஆரம்பிச்சிருவாரு, ஆனா நீ இப்படி அவளை நினைச்சிட்டே இருப்பியா அப்படின்னு கேக்குறாங்க வீரா. இல்லக்கா, கார்த்திக் இந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு எனக்கு தோணிட்டே இருக்குதுக்கா, ஏய் தப்பு பண்ணினாரோ பண்ணலையோ, ஆனா அதை பத்தி உனக்கு கவலையே இல்லடி, உன் லைஃப நீ பாத்துக்கோ, நீ வேலைக்கு போகணும், நல்ல ஒரு பொறுப்புல வரணும், பெரிய லெவலுக்கு வரணும், கார்த்திகை மறந்துரு, இனி கார்த்திகை உனக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க வீரா. அதை எப்படிக்கா அவ்வளவு சீக்கிரம் நான் மறந்துட முடியும், உயிருக்கு உயிரா நான் கார்த்திகை லவ் பண்ண, அவர் தான் என் உலகம்னு இருந்தாங்கக்கா, நான் மறக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பிருந்தா போதும் பிருந்தா, நீ முதல்ல கார்த்திக்னு நினைச்சிட்டு இருக்கிறதா முதல்ல நிறுத்து, உனக்காக நாங்க இருக்கோண்டி, அம்மா பாவண்டி, உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்கள முதல்ல நினை அப்படின்னு அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு அங்கிருந்து வீரா கிளம்பிடுறாங்க. அப்பயும் பிருந்தா வீரா சொன்னது எதுவுமே கேட்கல. கார்த்திகை மறக்கவும் முடியல, மறந்துட்டு வாழவும் முடியல, அதனால என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்காங்க பிருந்தா. வீரா வீட்டுக்கு வர்றாங்க. பார்த்தா ரூம்ல ஏதோ ஒரு யோசனையில உட்காந்துட்டு இருக்காரு மாறன். டே மாறா, என்னடா யோசனை பண்ணிட்டு இருக்க, ஓ வந்துட்டியா வீரா, நீயே நான் வந்தது கூட உனக்கு அப்ப தெரியலையா, என்னடா அப்படி என்னடா யோசனை பண்ணிட்டு இருக்க, இல்ல எனக்கு லைட்டா ஒரு டவுட் இருக்கு. என்ன டவுட்டு, கல்யாணத்துக்கு முத நாள் ராகவனும் கார்த்தியும் குடிக்க போனாங்க, நானும் மொட்டை மாடியில போய் 2 திட்டி கார்த்தியை கூட்டிட்டு வந்துட்டேன், அவன் குடிக்கவே இல்ல வீரா, ஆனா எப்படி அந்த பாட்டில் அவன் ரூமுக்குள்ள வந்தது, அவன் கேட்டது கரெக்ட் தான், அதை தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு என்னமோ இதுல வேற ஏதோ பிரச்சனை நடந்திருக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. வீரா சொல்றாங்க, அதுதான் கண்மணி இந்த வேலையெல்லாம் பண்ணிருப்பா, அவ தான் இதெல்லாம் பண்ணி வச்சிருப்பா, அந்த பாட்டில்லாம் தூக்கி வச்சு. இல்ல வீரா, எனக்கு என்னமோ அந்த விஜய் மேல லைட்டா சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு மாறன். டே மாறா, ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீ கேட்கவே மாட்டேங்கிற, எந்த விஷயத்துல வேணாலும் ஒரு பொண்ணு பொய் சொல்லுவா, ஆனா இந்த விஷயத்துல எந்த ஒரு பொண்ணுமே பொய் சொல்ல மாட்டா, தன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நினைப்பாள தவிர இப்படி அசிங்கப்பட்டு கல்யாணம் பண்ணணும்னு எந்த பொண்ணுமே நினைக்க மாட்டா, அதனால விஜய பத்தி இனிமேல் எந்த தப்பும் சொல்லாத, இது எல்லாத்தையுமே பண்ணது என் அக்காவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க வீரா. இல்ல வீரா அப்படிங்க, போதுமாரா நிறுத்து, இது எல்லாத்தையும் பேசுறதை நிறுத்திட்டு நீ முதல்ல வேலையை பாரு, காலையில நேரத்துல எழுந்திருக்கணும், போய் படு அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் போய் படுத்து தூங்கிடுறாங்க. அப்பயும் மாறனுக்கு டவுட்டாவே இருக்கு. மாறனுக்கு கொஞ்சம் கூட தூக்கமே வரல. சரி மொட்டை மாடியில போய் கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீராக்கு தெரியாம மொட்டை மாடிக்கு போறாங்க. பார்த்தா அங்க கார்த்திக் நின்றுட்டு இருக்காரு. டே என்னடா
என்னடா இங்க நின்னுட்டு இருக்க, இங்கனாச்சு என்னால நிக்க முடியுதுன்னு சந்தோஷப்படுறேன்டா. ரூமுக்கு போனா அவ தொல்லை தாங்க முடியல, மச்சான் மச்சான்னு சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இதுல வேற மிரட்ட வேற செய்யறாடா. காஃபி 2-3 தடவை எடுத்துட்டு வந்தா நான் தட்டி விட்டேனா, 3ஆவது தடவை என்ன சொல்றான்னா, இந்த காஃபியை நீ வாங்கி குடிக்கலன்னா மறுபடியும் கொண்டு வந்துகிட்டே இருப்பேன்னு மிரட்டுறா வேறடா. அவளை நினைச்சாவே கடுப்பாகுதுடா. எனக்கு அங்க போகவே பிடிக்கல, அதான் இங்க நின்றுட்டு இருக்கேன். பாவண்டா பிருந்தா, எனக்காக அவளோட உயிரவே கொடுக்கவும் தயங்காம இருந்திருக்கா பாரு. இதை நினைக்கிறப்போ மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. பிருந்தா இப்படி ஆனதுக்கு காரணமும் நான் தான், அப்பா அவமானப்படுறதுக்கு காரணமும் நான் தான். பேசாம மாடியில இருந்து கீழே குதிச்சிடலாமான்னு தோணுதுடா அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். டேய் நீ என்னோட லூசாடா, எதுக்குடா எப்படி செஞ்சுட்டு இருக்க? நான் இருக்கேன், அண்ணன் இருக்கா, அத்தை இருக்கு, அப்பா இருக்காரு, அப்புறம் எதுக்குடா பயந்துட்டு இருக்க? டேய் நீங்க எல்லாருமே இருந்தீங்க, ஆனா நீங்க யாருமே நான் சொன்னதை கேட்கவே இல்லையேடா. நான் அந்த தப்பு பண்ணலன்னு நானும் தலையால தண்ணி குடிச்சனேன். நீங்க யாராச்சும் ஒருத்தர் கேட்டீங்களாடா? யாருமே கேட்கல. கடைசியில அந்த பட்டி காட்டுக்காரிய புடிச்சு எனக்கு கட்டி வச்சுட்டீங்களாடா. ஏன்டா இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏண்டா மாறா, என்ன நம்பல அப்பா, இத்தனை வருஷமா என்ன பெத்து தூக்கி வளர்த்தினாரு, என்ன நம்பாம கடைசியில அந்த விஜய நம்பினாரே, அது தாண்டா என்னால தாங்கவே முடியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு கார்த்திக். அதை பார்த்துட்டு மாறன் சொல்றாரு, டே கவலைப்படாதடா, எனக்கும் லைட்டா நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. முதல்ல லைட்டா வந்தது, அதுக்கப்புறம் அது கண்டிப்பா விஜய் அப்படி செஞ்சிருக்க மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா நீ சொல்றத பார்த்தா உன் பக்கமும் நியாயமா இருக்கிற மாதிரி தெரியுதுடா. சரி இனிமேல் நீ இந்த விஷயத்த பத்தி யாருக்கிட்டயுமே சொல்லாத, இத பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணா தாண்டா தெரியும் அப்படின்னு சொல்றாரு. என்னடா மாற சொல்ற? ஆமாண்டா, நம்ம துப்பறியும் சிங்கமா நான் மாற போறோம் அப்படிங்கிறாரு. டே ஜோக் அடிக்கிற நேரமெல்லாம் இல்ல, என் வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ என்ன ஜோக் அடிச்சிட்டு இருக்க? டே நம்ம இப்ப எடுத்து வைக்க போற ஸ்டெப் உன் வாழ்க்கை போனதுக்காகலடா, உன் வாழ்க்கையை திரும்பவும் கொண்டு வர்றதுக்காக. நீ மட்டும் அந்த தப்பை செய்யலைன்னு உறுதியா உனக்கு தெரிஞ்சதுன்னா நான் உன்னையும் பிருந்தாவையும் சேர்த்து வைக்கிறேன். ஆமாண்டா கார்த்தி, உன்னையும் பிருந்தாவையும் நான் சேர்த்து வைக்கிறேன், அதுக்கு நான் பொறுப்பு. ஆனா நீ தப்பு பண்ணியிருந்தேன்னு தெரிஞ்சதுன்னா நீ விஜய் கூட தான் வாழணும், சரியா அப்படின்னு சொல்றாரு. டே இவ்வளவு நீ புரிஞ்சதே போதுண்டா, நான் கண்டிப்பா தப்பு பண்ணவே இல்லை. டே கார்த்தி, நான் சொன்னது புரிஞ்சுதா? தப்பு நீ பண்ணியிருந்தேன்னா நீ விஜய் கூட தான் வாழணும், பிருந்தாவை நீ அவ வாழ்க்கையில நீ தொந்தரவே பண்ணக்கூடாது, சரியா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கார்த்திக் சொல்றாரு, டே நான் இதுக்கு முழுசா ஒத்துக்கிறேன்டா, நான் மட்டும் தப்பு பண்ணினேன்னு தெரிஞ்சதுன்னா நான் பிருந்தா வாழ்க்கையில இனி போகவே மாட்டேன், அவளுக்கு தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். நான் விஜய் கூட வாழ்றனோ சாகரனோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அதே இது நான் தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சதுன்னா நீ கண்டிப்பா என்ன பிருந்தா கூட சேர்த்து வச்சிருவேல? ஆமாண்டா கண்டிப்பா சேர்த்து வச்சிருவேன், இன்னைக்கு போய் நிம்மதியா போய் படுத்து தூங்கு, காலையில பாத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஐயோ நான் அவ கூட போய் ரூம்ல படுத்துங்களா, மறுபடியும் ஏதாச்சும் அது பண்ண இது பண்ணுன்னு சொல்லிடுவா, அதனால நான் ஹால்லயே தூங்குறேன், காலையில ரெடி ஆயிடுறேன் அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். அப்புறம் இன்னொரு விஷயம் கார்த்தி, இந்த விஷயம் யாருக்குமே வீட்டுல தெரிய வேண்டாம், இது உண்மையா பொய்யா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல சொல்லிக்கலாம், சரியா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கார்த்திக் நிம்மதியா போய் இன்னைக்குதான் தூங்குறாரு. எப்படியும் நம்ம தப்பு பண்ணலன்னு நமக்கு தெரியும், கண்டிப்பா பிருந்தாவும் ஒத்துக்குவா, நம்ம பிருந்தா கூட சேர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு நிம்மதியா தூங்குறாரு. ஆனா மாறன் அவரு ரூமுக்கு போய் தூங்குதான் போறாரு, பட் தூங்கவே இல்லை, யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், எப்படி இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்காரு. யோசனை பண்ண வாக்குல அப்படியே அசந்து போய் தூங்கிடுறாரு மாறன். காலையில ஆகுது, வீரா எழுந்திருக்கிறாங்க. என்னடா இது இன்னும் தூங்கிட்டு இருக்கான், டே மாறா எழுந்திரி அப்படின்னு எழுப்பி விட்டுட்டு இருக்காங்க. எழுந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி டயர்டா தூங்கிட்டு இருக்காரு மாறன். யாரோ ஒருத்தர் கதவை தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. வீரா போய் ஓபன் பண்ணி பாக்குறாங்க டோரை. பார்த்தா அங்க கார்த்திக் நின்றுட்டு இருக்காரு. என்ன கார்த்திக் என்னாச்சு? இல்ல மாறன் ரெடி ஆயிட்டானா? இல்ல அவரு இன்னும் தூங்கிட்டு இருக்காரு, எங்க போறதுக்காக ரெடி ஆயிட்டாரான்னு கேக்குறீங்க. இல்ல கடைக்கு போகணும்ல, அதான் ரெடி ஆயிட்டானான்னு கேட்டேன். என்னங்க கார்த்திக் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, அவன் 9 மணி 10 மணிக்கு தான் கடைக்கே போவான், மணி 7 தான் ஆகுது, இவன் எங்க இன்னும் எந்திரிக்கல, இன்னைக்கு குளிச்சு ரெடி ஆக வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வீரா. என்னைக்கும் இல்லாதான் இன்னைக்கு திடீர்னு நீங்க ரெடி ஆகி வந்துட்டு அதுவும் மாறனை கூப்பிடுறீங்க, நீங்களும் மாறனும் தனித்தனியா தானே போவீங்க அப்படின்னு சொல்றாங்க வீரா. ஆஹா நம்ம வாயை கொடுத்து நம்மளே மாட்டிக்க கூடாதுடா கார்த்தி அப்படின்னு நினைச்சிட்டு, இல்ல நேத்து மாறன் சொல்லிட்டு இருந்தான் சரக்கு நிறைய வந்திருக்கு, அதனால நேரத்துல போகணும்னு சொன்னா, நானும் வரேன்னு சொல்லியிருந்தேன், அதான் ரெடி ஆயிட்டு கேட்டேன் அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு. ஓ அப்படியா, சரிங்க, நான் எழுந்திரிச்சோடனே மாறன் கிட்ட இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல வேண்டாம் அவனே ரெடி ஆகி வரட்டும், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஹால்ல போய் உட்காந்துட்டு இருக்காரு கார்த்திக். ஹால்ல வந்து உட்காராரு கார்த்திக். அப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா அங்க விஜய் வர்றாங்க.
என்னாச்சு இவர்களுக்கு இந்நேரத்துல எழுந்திரிச்சிருக்காங்களே, என்ன விஷயம், ஏதாச்சும் வில்லங்கமா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஏதோ ஒன்று போன்ல பார்த்துட்டு இருக்காரா, சரி கொஞ்சம் கொஞ்சமா மாறுறாரு போல இருக்கு, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துட்டு வர்றாங்க. மச்சான் காஃபி இந்தாங்க மச்சான் அப்படின்னு குடுக்குறாங்க. விஜி, ஏய் நீ கட்டங்கவே மாட்டியா, தயவு செய்து என்கிட்ட காஃபியை கொடுக்காத, இல்லாட்டி எனக்கு கடுப்பாயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, என்னடா அவளை மிரட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு ராமச்சந்திரன். போச்சுப்போ அப்பா வந்துட்டாரா, இனி அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. காஃபியை கொடுத்தாயே அப்படின்னு வாங்கிட்டு குடிக்காம அப்படியே அங்க வச்சிருக்காரு. என்னடா அவகிட்ட மல்லு கட்டிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு ராமச்சந்திரன். அப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, காஃபி கொடுத்தா வாங்கினேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. ராமச்சந்திரன் கார்த்திக் கிட்ட சொல்றாங்க, இனினாச்சு விஜய் கூட வாழ்றதுக்கு பாருடா, நடந்ததெல்லாம் நினைச்சுக்கிட்டே கவலைப்பட்டுட்டே இருந்தா என்ன பண்றது, உன்னோட வாழ்க்கையை நீ வாழு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கார்த்திக். இது எல்லாத்தையும் தூரமா நின்று பார்த்துட்டு இருக்க விஜய், ஏடா இது மச்சான் கிட்ட திடீர் மாற்றமா இருக்கு, என்னன்னு தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க விஜய். அதுக்கப்புறம் இவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வள்ளி வர்றாங்க. என்னென்ன அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு உங்க பையனுக்கு அப்படின்னு சொல்றாங்க. பின்ன என்ன வள்ளி, இவனும் தப்பு பண்ணிட்டான், அதனாலதான் இவன் தண்டனையை இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கான். பிருந்தா கூட இனி வாழ முடியாது, எதுக்கு பிருந்தாவே நினைச்சிட்டு இருக்கணும், அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பிருந்தாக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த பொண்ணும் அவளோட வாழ்க்கையை வாழணும்ல, நீ போய் இடைஞ்சல இருக்க கூடாதுன்னு கார்த்திகை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. டே கார்த்தி, பாவண்டா கார்த்தி, அந்த விஜய் உனக்காகவே தாண்டா வாழ்ந்துட்டு இருக்கா, தயவு செய்து அவன் மனசு கெடுக்காதடா, பாவண்டா அந்த பொண்ணு, நீ தாண்டா அவளை நீ நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வள்ளி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ரொம்ப கோபம் வருது கார்த்திக்கு. மனசுக்குள்ள கார்த்திக் நினைச்சிட்டு இருக்காரு, அமைதியாயிடு கார்த்தி, கொஞ்சம் ஏதாச்சும் நீ கோபமா பேசி நம்ம வேலையை கெடுத்துறாத, மாறன் ஏற்கனவே சொல்லியிருக்கான் அமைதியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மாறன் மெசேஜ் பண்றாரு கார்த்திக், டேய் நம்ம வீட்டோட கார்னர்ல நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் போய் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. அதை கார்த்திக் படிச்சுட்டு அப்புறம் பேசாம இருந்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா மாறன் கிளம்பி போறாரு. வீரா நீ முதல்ல கடைக்கு போ, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. என்னடா உங்க அண்ணன் கார்த்தி இப்பதான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு போனாரு, ரெண்டு பேரும் எங்கேயாச்சும் வெளியே போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல முதல்ல போலான்னு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தோம், அவன் ஏதோ சரக்கு வருதாமா, அதை போய் பார்க்கணும்னு சொன்னா, எனக்கு அதுக்குள்ள வேற ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், நீ போயிரு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அங்க இருந்து கிளம்பி போறாரு. போறப்பே பாத்தீங்கன்னா வள்ளி பாக்குறாங்க. டே மாறா சாப்பிட்டு போடா. இல்லத்த எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லவும் ராமச்சந்திரன் சொல்றாங்க, ஆமா துரைக்கு தலைக்கு மேல வேலை இருக்கும், ஊருக்குள்ள எல்லா வேலையும் பார்க்கட்டும், கடையில வந்து ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டான் அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. யோ தகப்பா, உன் புள்ளையோட வாழ்க்கையை சரி பண்றதுக்கு தான் நான் போயிட்டு இருக்கிறேன், ஆனா அது தெரியாம நீ திட்டிக்கிட்டு அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து கார்த்திக் பார்த்து கஞ்சாட காமிச்சிட்டு மாறன் அங்க இருந்து நான் வரத்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆகுது. சரிப்பா எனக்கு லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு. என்னடா சாப்பிடு போய் அப்படின்னு வள்ளி சொல்றாங்க. டே ஆமாடா சாப்பிட்டு கிளம்பு, என்னடா வேலை இருக்கு அப்படின்னு கேக்குறாரு ராமச்சந்திரன். இல்லப்பா குடோன்ல செக் பண்ண வேண்டியது இருக்கு, சில டவுட் எல்லாம் இருக்கு, ஏற்கனவே ராகவனும் சொன்னா குடோன்ல போய் செக் பண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னதுப்பா, நான் இன்னும் போகவே இல்லை, இன்னைக்கு முதல்ல போய் செக் பண்ணிட்டு வந்துறேன் நானு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்டா ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாரு ராமச்சந்திரன். ஆமாப்பா ஏதோ சரக்கு வந்ததுல ஏதோ துணி 2-3 ஐட்டங்கள் குறையுதுன்னு சொன்னாங்க, நான் செக் பண்ணிட்டு வந்துடுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு கார்த்திக். அதுக்கப்புறம் மாறன் வெயிட் பண்ணிட்டு இருக்காருல, அந்த இடத்துக்கு கார்த்திக் வர்றாரு. என்னடா கார்த்திக் இவ்வளவு லேட் பண்ணிட்ட? இல்லடா மாறா, நானும் அப்பாட்ட எப்படியும் சொல்லி சமாளிச்சுட்டு வர்றதுக்குள்ள பெரிய கஷ்டமாயிடுச்சுடா, சரி போலாமா, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேக்குறாரு கார்த்திக். இப்ப நேரா மண்டபத்துக்கு தான் போறேன், ஆல்ரெடி அங்க நான் பேசிட்டேன், நம்ம இப்ப போனோம்னா எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கூட்டிட்டு போறாரு கார்த்திக்க. மண்டபத்துக்கு போனோடனே மண்டபத்தோட மேனேஜர் இருக்காரு, மாறன் கார்த்திக் 2 பேரும் போறாங்க. இந்த மாப்பிள்ளையோட ரூம்ப கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், கொஞ்சம் ரூம்ப திறந்து விடுறீங்களா, நான் காலையில கூட போன் பண்ணனே. ஆமா சார் நீங்க போன் பண்ணீங்க மாறன் சார். சார் உங்களோட நல்ல நேரம், உங்க அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த கல்யாணமும் இன்னும் நடக்கல சார், அதனால நீங்க தப்பிச்சுக்கிட்டீங்க, அப்புறம் ஏதாச்சும் போலீஸ் கேஸ் ஏதாச்சும் வந்ததுன்னா ஏதாச்சும் பிரச்சனையா ஆகும்னு சொல்லிட்டு தான் சார் மாப்பிள்ளையோட ரூம்பு பொண்ணோட ரூம்பு எதையுமே நாங்க கிளீன் பண்ணவே இல்லை, அப்படியே இருக்கு, பூட்டி தான் இருக்கு சார், நீங்க வேணா செக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாரு மேனேஜர். நல்லதா போச்சுங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க, அந்த ரூம் சாவி கொடுத்தீங்கன்னா நாங்க செக் பண்ணிட்டு வந்துருவோம் அப்படின்னு மாறன் சொல்றாரு. அதுக்கப்புறம் மேனேஜர் வாங்க சார் நானே ஓபன் பண்ணி விடுறேன் கதவை அப்படின்னு கூட்டிட்டு போய் அந்த டோரை ஓபன் பண்றாரு. சார் நீங்க செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருங்க, நான் ஆபீஸ் ரூம்ல இருக்கேன், நீங்க செக் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா சாவி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் அங்க இருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஏதாச்சும் தடயம் கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கிட்டு
தேடிக்கிட்டு இருக்காங்க. மாறன் என்ன பண்றாருன்னா கையில கிளவுஸ் போட்டுக்கிறாரு. டே கார்த்தி, நீயும் இந்த கிளவுஸ போட்டுக்கோ. எதுக்குடா இதெல்லாம் மாறா? ஏண்டா கார்த்தி, நீ டிடெக்டிவ் படமே பார்த்தது இல்லையாடா? என்னடா நீ? பாத்திருக்கேன் ஷெர்லாக் ஹோம்ஸ் பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். டே ஷெர்லாக் ஹோம்ஸ் பாத்திருக்கேன்னு சொல்ற, அவர் டிடெக்டிவ் எப்படி கையில கிளவுஸ் போட்டுக்கிட்டு தான் எல்லா பொருளையும் தொடுவார்ல, அதனாலதான் கிளவுஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீயும் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இவன் ஒருத்தனா இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இம்சை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கூடுறா அப்படின்னு இவரும் கிளவுஸை வாங்கி போட்டுக்கிறாரு. கூட ஒரு பேக் வேற எடுத்துட்டு வந்திருக்காரு. டேய் மாறா, இந்த பேக் எதுக்குடா? அது ஒண்ணு இல்ல கார்த்தி, நம்ம எவிடன்ஸ் எல்லாம் எடுக்கிறோம்ல, அதெல்லாம் பேக்ல போட்டு பத்திரமா கொண்டு போகணும்ல, அதுக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கு, அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர், இது மாதிரி நிறைய எடுத்துட்டு வந்திருக்காரு. ஒன்னு மட்டும் அப்பா நல்லா படிக்க வச்சிருந்தான்னு வச்சுக்கேன். டே கார்த்தி, தப்பா சொல்லாதடா, அப்பாலே நீ ஒழுங்கா தான் படிக்க வச்சாரு, நான் தான் ஒழுங்கா படிக்கல. கரெக்டா, நீ மட்டும் ஒழுங்கா படிச்சிருந்தேன்னா பெரிய டிடெக்டிவ் ஆயிருப்ப போல இருக்குடா அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு மாறன் ஒவ்வொன்னா செக் பண்ணி பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் கார்த்திக் பாட்டில் சொன்னார்ல, அந்த பாட்டில் எங்க இருக்கு அப்படின்னு தேடிட்டு இருக்காரு. ஆக்சுவலா பாட்டில் அந்த ரூம்ல இருக்கிறது கல்யாணத்தப்ப எல்லாம் பார்த்துட்டு இவன் குடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அந்த பாட்டிலை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மூலையில கிடக்குது அந்த பாட்டில். அதை எடுத்து அப்படி ஒரு ஜிப் கவர்ல போட்டு பேக்குள்ள வச்சுக்கிறாரு. இப்போ எதுக்குடா இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க? டே துப்பறியும் சிங்கம் அண்ணாதுரைன்னு ஒருத்தர் இருக்காருடா, அவர் தான் சொன்னாரு, அங்க இருக்க எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து பார்த்தா அதுல கைரேகை யார் யாரது பதிஞ்சிருக்குன்னு தெரியும். அதை வச்சு நம்ம அந்த பாட்டில யார் எடுத்துட்டு வந்தா, முதல்ல நம்ம கார்த்திக்கோட கைரேகை அதுல இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணலான்னு சொன்னாரு. அதனாலதான் நான் அதெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்றாங்க. ஓ சூப்பர்டா மாறா, டிடெக்டிவ் எல்லாம் கைவசம் வச்சிருக்க. டே வாடா, நீ முதல்ல தேடுவோன்னு ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதானு அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. அப்ப மாறனுக்கு ஒரு சந்தேகம் வருது. டே கார்த்தி, எனக்கு ஒரு டவுட்டுடா, சொல்லுடா. இல்ல விஜய் என்ன சொல்லுச்சு, அவளை நீ அபியூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லுச்சு. ஆமா, ஆனா அதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே இங்க இல்லாத மாதிரி இருக்கே. என்னடா மாறா சொல்ற? ஆமாண்டா, அந்த பொண்ணு தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு தான் உட்காந்துருந்ததே தவிர, ஆனா அந்த பொண்ணை நீ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவேன், நீ ஒரு பொண்ணை பலவந்தப்படுத்துறேன்னு வச்சுக்கோ. டே ஏண்டா இருந்தது பத்தாதுன்னு மறுபடியும் டே ஒரு பேச்சுக்குடா கார்த்தி, கேளு. ஒரு பொண்ணை நீ பலவந்தப்படுத்துற, அந்த பொண்ணு என்ன பண்ணும்? தப்பிச்சு போக பாக்குமாரா? கரெக்ட், அந்த பொண்ணு தப்பிச்சு போகிறதுக்காக பாக்கும். உன் மேல காயம் இருந்திருக்கும், ஏதாச்சும் உன் மேல காயம் இருந்ததா? இல்லடா. சரி, உன் மேல காயம் இல்லைனாலும் அந்த பொண்ணு தன்னை தற்காத்துக்கிறதுக்காக ஏதாச்சும் ஒண்ணு கண்டிப்பா செஞ்சிருக்கும். ஆனா நீ எழுந்திருச்சப்போ நானே பார்த்தேன், அந்த பெட்டு நார்மலா தான் இருந்தது. அதே மாதிரி இப்பயும் நான் செக் பண்ணி பார்த்தேன், இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பொருள் உடைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு பொருளுமே உடையல. அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு பொருள் கீழே விழுந்திருக்காதான் பார்த்தா ஒரு பொருளும் கூட விழுகல, அந்த பாட்டிலை தவிர எல்லாமே நார்மலா இருக்கு. ஆனா அந்த விஜி மட்டும், ஆனா விஜி என்ன பண்ணா, நீ அவகிட்ட தவறா நடந்துகிட்டன்னு சொல்லி உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. ஏண்டா எனக்கு ஒரு டவுட்டு, நீ கதவை தாள் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோ, சரிடா, அந்த பொண்ணுகிட்ட நீ தப்பா நடந்துகிட்டேன்னு வச்சுக்கோ, நீ குடிச்சிட்டு வந்தனால, டே நான் குடிக்கவே இல்லடா, டே ஒரு பேச்சுக்குடா, நீ குடிச்சிட்டு வந்திருக்கேனே வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ மயக்கம் போட்டுட்ட, அதுக்கப்புறம் ஏன் விஜி கதவை திறந்துட்டு வெளியே வந்து என் சத்தம் போட்டு எல்லாத்துக்கிட்டே சொல்லி இருக்கலாமே, ஏன் எல்லாரும் வரணும்னு சொல்லி அவ வெயிட் பண்ணிட்டு இருந்தா, அதை யோசனை பண்ணியா அப்படின்னு கேக்குறாரு மாறன். டே பாயிண்ட புடிச்சிட்டுடா, கரெக்டா, நீ சொல்றது 100% கரெக்ட். நான் மயக்கத்துல தானே இருந்தேன், கதவு தாள் போட்டிருந்தாலும் அந்த கதவை திறந்துட்டு வெளியே ஓடி வந்திருக்கலாம்ல. இந்த விஜி எதுக்காக உள்ளேயே உட்காந்துருந்தா? கரெக்டா, நீ சொல்றது கரெக்ட் தான். இந்த விஜி கிட்ட தான் ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு தோணுது மாறா. ஆமாண்டா கார்த்தி, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு போனை எடுத்து யாருக்கோ கால் பண்ணி வர சொல்றாரு மாறன். போனை வச்சோன்னா, யாருக்கிட்ட மாறா கால் பண்ண? நான் சொன்னால அண்ணாத்தரா, அவரை தான் வர சொல்லியிருக்கேன், அவர் பெரிய டிடெக்டிவ், அவர்கிட்ட பேசிட்டு தான் இந்த பிளானவே பண்ணினேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. சம்மடா, டே நீ தானே தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு சொல்றாங்கல்ல, சம்மடா மாறா. டே போதுண்டா நிறுத்து, நீ அண்ணன் அதுக்காக பண்றான், அவ்வளவுதான் சரியா அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறப்ப கரெக்டா டிடெக்டிவ் அண்ணாதரோ வர்றாரு. சார் என்ன சார் இப்பதான் போன் பண்ணா அதுக்குள்ள வந்துட்டீங்க? தம்பி நீங்க வர சொல்லுவீங்கன்னு தெரியும்பா, அதனாலதான் நான் மண்டபத்துக்கு வெளியவே நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சார் நீங்க சொன்ன மாதிரி எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், எதுக்கும் நீங்க ஒரு தடவை இதை செக் பண்ணிக்கிங்க தான் உங்களை கூப்பிட்டேன் சார் அப்படின்னு சொல்றாரு மாறன். அவரும் ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாரு. பார்த்துட்டு அண்ணாதர சொல்றாரு, இது வெல் பிளானடுப்பா அப்படின்னு சொல்றாரு. என்னங்க சார் சொல்றீங்க? ஆமாப்பா, இந்த ரூமோட சிச்சுவேஷனை பாக்குறப்போ இதுல எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கவே இல்லை. அதே மாதிரி ஒரு பொண்ணு தன்னை தற்காத்துக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்ய
செய்வா. கார்த்தி, உனக்கு ஏதாச்சும் அடிபட்டு இருந்ததா கார்த்தி நீ காலையில எழுந்திருக்கிறப்போ? இல்ல சார். ஏதாச்சும் வலிகில ஏதாச்சும் இருந்ததா? இல்ல சார். இப்போ மொக்க அடி வாங்கி ஏதாச்சும் கண்ணி போன மாதிரி ஏதாச்சும் இருந்ததா? சார் எதுவுமே இல்ல சார். ஆக்சுவலா எழுந்திருக்கிறப்ப நார்மலா தான் இருந்தேன் சார். ஆனா நல்லா தூங்கி எழுந்திரிச்ச மாதிரி இருந்தது சார். ஒரு மாதிரி டவுசினஸ் இருந்தது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் சொல்றாரு. அப்போ மாறன் சொல்றாரு, சார் இது என் அண்ணியும் இதுல கொஞ்சம் உடந்த சார் அப்படின்னு சொல்லி வீரா சொன்னாங்கல்ல அத சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு டிடெக்டிவ் சொல்றாரு, சரிப்பா இனிமேல் நம்ம இங்க நின்று பேச வேண்டியதுல, இங்க இருக்க எவிடன்ஸ் எல்லாம் எடுத்தாச்சுல? எடுத்தாச்சு சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே எடுத்தாச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரூம்ல இருக்க கட்டல்ல பவுடர்லாம் போட்டு அந்த கைரேகையா இருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 days ஆகுது. டிடெக்டிவ் மாறனுக்கு கூப்பிடுறாங்க. சார் சொல்லுங்க சார், கார்த்தியும் நீயும் கொஞ்சம் ஆபீஸ்க்கு வர முடியுமாப்பா? சார் அந்த எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்துருச்சா? வந்துருச்சுப்பா ஆதாரம் எல்லாம். நீ வந்தேன்னா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சார் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் மாறன் 2 பேரும் கடையில தான் இருக்காங்க. கார்த்திக் கிட்ட மாறன் சொல்றாரு, டே அந்த டிடெக்டிவ் கூப்பிட்டாங்கடா, நான் முன்னாடி போறேன், நீ ஒரு 10 minutes கரைச்சு பின்னாடி வா சரியா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் முன்னாடி போறாரு. அதுக்கப்புறம் அதே மாதிரி வெளியே போறேன்னு சொல்லிட்டு 10 minutesக்கு அப்புறம் கார்த்திக்கும் அங்கிருந்து கிளம்புறாரு. கார்த்திக் மாறன் 2 பேரும் டிடெக்டிவோட ஆபீஸ்க்கு போறாங்க. டிடெக்டிவ் சொல்றாரு, ரிசல்ட் வந்துருச்சு, அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி என்ன சார் வந்திருக்கு, அந்த கைரேகைலாம் யாருதுன்னு பாத்தீங்களா அப்படின்னு சொல்றாங்க. சொல்றேன்ப்பா உட்காரு உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பாட்டில் எடுக்கிறாங்க. இந்த பாட்டில்ல கார்த்திகோட கைரேகையே சுத்தமா இல்ல. சார் அந்த சரக்கு பாட்டிலையா அப்படின்னு கேக்குறாரு கார்த்திக். ஆமா தம்பி, உங்க கைரேகை எதுவுமே இல்ல, இதுல வேற யாரோ ஒருத்தரோட கைரேகை தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டேய் நான் சொன்னல மாறா, நான் அந்த சரக்கு பாட்டில எடுத்துட்டு வரலன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். சார் அப்போ இப்போ நல்லாவே உறுதியா தெரிஞ்சிருச்சு, இவன் குடிக்கவும் இல்லை, அதே மாதிரி இந்த சரக்கு பாட்டில எடுத்துட்டும் வரவும் இல்லை, அதை தெரிஞ்சிருச்சு சார் அப்படின்னு சொல்லும் போது அடுத்தது நான் அந்த ரூம் ஃபுல்லா வந்து கைரேகை எடுத்து பார்த்தேன். அதே மாதிரி அதுக்கப்புறம் நீ விஜயன்னு ஒரு பொண்ணோட கைரேகை கொண்டு வந்து கொடுத்தல அப்படின்னு சொல்றாரு. மாறனை பார்த்து அந்த டிடெக்டிவ், டே எப்படிடா விஜயோட கைரேகை எடுத்த? ஆமாண்டா காஃபி கொண்டு வந்து கொடுத்தா அந்த கிளாஸ் அப்படியே சுட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமாப்பா, அந்த கிளாஸ்ல இருந்த கைரேகையும் நீ கொடுத்ததுல இந்த எவிடன்ஸ்ல எதுலயுமே அந்த கைரேகை இல்ல. என்ன சார் சொல்றீங்க? ஆமாப்பா, அதுல இருந்தே நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா, ஒரு பொண்ணை இப்படி பலபந்தப்படுத்தும் போது இங்க இருக்க பொருட்கள் ஏதாச்சும் ஒன்ன கண்டிப்பா தூக்கி தன்னை தாக்க வர்றவங்க கிட்ட வீசுவா, தப்பிக்கிறதுக்காக பாப்பா, அதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்ல. அதே மாதிரி அந்த ரூம் செவுத்துலயும் சரி கட்டல்லையும் சரி அந்த பெட் கவர்ல எல்லாத்துலயுமே செக் பண்ணி பார்த்துட்டேன். சாதாரணமா நீ கைரேகைய வைக்கிறதுக்கும் பதட்டத்துல கைரேகைய வைக்கிறதுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒரு பாட்டில கைரேகை வைய அப்படின்னு சொன்னோடனே இவரு அந்த பாட்டில தூக்குறாரு. நார்மலா நீ இப்படி பாட்டில தூக்குற ஓகேவா மாறா? ஆமா சார். இதே நீ பதட்டத்துல தூக்குனேன்னு வச்சுக்க, அந்த விரல்களோட அமைப்பு, அந்த ரேகையோட பதியும் தன்மை, இது எல்லாமே நிறைய மாற்றம் ஏற்படும். ஆனா அந்த கட்டல்லையும் சரி அந்த பெட்லயும் சரி எந்த ஒரு பதட்டத்துல கையை வச்ச மாதிரி எதுவுமே இல்ல, கைரேகை எதுவுமே இல்ல. அப்பனா அந்த பொண்ணு ரிலாக்ஸா தான் இருந்திருக்கா. கார்த்திகோட வேஸ்ட் ஷர்ட் ரெட்டே எடுத்துட்டு வந்து கொடுத்தேல? ஆமா சார். டே இது எப்படி எடுத்து கொடுத்தா அப்படின்னு கார்த்திக் கேக்குறாரு. நே அதெல்லாம் அசால்ட்டடா எடுத்தாச்சு அப்படின்னு சொல்றாரு. மாறன் என்னடா இது அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு கார்த்திக். அப்போ டிடெக்டிவ் சொல்றாரு, கார்த்தியோட அவரோட ட்ரெஸ்ஸையும் டெஸ்ட் பண்ணி பாக்குறப்போ அவரு எந்த ஒரு பலாத்காரத்திலையும் ஈடுபடலைங்கிறது தெரிய வருதுப்பா. ஆக மொத்தத்துல அந்த பொண்ணு தான் பிளான் பண்ணி இதை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. சார் நான் சொன்னேன் சார், எங்க வீட்டுல யாருமே நம்பல சார். வாடா மாறா, இப்பவே போய் நேரா நான் எதுவுமே தப்பு பண்ணல அப்படிங்கறத போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. மாறன் சொல்றாரு, டேய் கொஞ்சம் பொறுமையா உட்காரு சார், இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு டிடெக்டிவ் கிட்ட மாறன். அதுக்கு டிடெக்டிவ் சொல்றாரு, இந்த ஒரு சிச்சுவேஷன்ல இதை நேரா நம்ம போலீஸ் கிட்ட தான் கொண்டு போகணும். ஏன்னா உங்க வீட்டுல போய் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு சாதகமா தான் உங்க வீட்டுல இருக்க எல்லாருமே இருக்காங்கன்னு சொல்றீங்க. சோ உங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க இந்த எவிடன்ஸை கொடுத்தாலும் நீங்களா கிரியேட் பண்ணீங்கன்னு தான் சொல்லுவாங்க. சோ நோ யூஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன சார் பண்ணலாம்? ஒண்ணுப்பா, வேணும்னா நேரா கொண்டு போய் இதை போலீஸ் கிட்ட இந்த கம்ப்ளைண்ட கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ண விஷயம் எல்லாத்தையுமே நேரா சொன்னோம்னா போலீஸே இதுக்கான ஸ்டெப் எடுப்பாங்க, அந்த பொண்ணையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. யோசனை பண்றாரு மாறன். அப்பா ஏற்கனவே இப்போ டென்ஷன்ல இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த விஜய் தான் இப்படி பண்ணான்னு தெரிஞ்சதுன்னா மனசு உடைஞ்சு போயிருவாரு, என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்றாரு. அப்புறம் யோசனை பண்ணிட்டு, சார் சரிங்க சார், நான் என்னென்ன முடிவு எடுத்துட்டு நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன் சார், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை கூப்பிட்டுட்டு மாறன் வர்றாங்க. கார்த்திக் சொல்றாரு, அதாண்டா இவ்வளவு பெரிய விஷயம் தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன, இதை நேரா கொண்டு போய்
நம்ம வீட்டுல காமிச்சு நான் இந்த தப்பு பண்ணலன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் என்ன அந்த விஜயை துரத்தி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. டேய், நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா என்னதான் எவிடன்ஸை கொண்டு போய் அப்பா முன்னாடி நிறுத்தினாலும் இந்த விஜய் இருக்காளே, அவ அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்பாவையும் அத்தையையும் நம்ப வச்சிருவா. இதுக்கு வேற ஏதாச்சும் ஒரு முடிவு தாண்டா பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா சொல்ற? ஆமாண்டா, இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொன்னால் நம்ப போறதில்ல, நம்மளா இது மாதிரி கிரியேட் பண்ணிட்டோம் தான் சொல்லுவாரு. டேய், அப்ப போலீஸ் கிட்ட சொல்லிடலாம்டா, போலீஸ் இவ்வளவு அரெஸ்ட் பண்ணிட்டு போட்டோம். டேய், அத நமக்கு தாண்டா அசிங்கம். அது மட்டும் இல்லாம இது ஒரு பொண்ணோட வாழ்க்கைடா, வேண்டாம், அந்த பொண்ணோட வாழ்க்கையை நம்ம எதுக்கு கெடுக்கணும், விட்டுரு, வேற ஒரு ஐடியா பண்றேன் இரு அப்படின்னு யோசனை பண்றாரு. டேய், ஐடியா பண்ணணும்னா உடனே பண்ணுடா, இல்லாட்டி இந்த எவிடன்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் திடீர்னு ஒரு சூப்பர் ஐடியா வருது மாறனுக்கு. ஏண்டா, உனக்கு பிருந்தாவை கல்யாணம் பண்ணிக்கணும் தானா? ஆமாடா, அவதாண்டா என் லைஃப், அவ இல்லைன்னு எனக்கு வாழ்க்கையே இல்லடா. ஓகே, பிருந்தாவை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. டேய், என்னடா சொல்ற? நீ ஏதாச்சும் தப்பு பண்ணி விஜய கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா நானே பிருந்தாவை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆனா நீ எந்த தப்புமே பண்ணல, அந்த விஜய் தான் இத்தனை வேலையும் பண்ணிக்கிட்டு அசால்ட்டா ஆறுமுகம் மாதிரி அசால்ட்டா ஒத்துக்காப்பாரு. அதனால அவளை சும்மாலாம் விடக்கூடாதுடா. ஏண்டா மாறா, எனக்கு ஒரு ஐடியா, நம்ம மண்டபத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்கலாம்ல அப்படின்னு கேக்குறாரு கார்த்திக். அட போடா, நீ வேற, சிசிடிவி மண்டபத்துல மாப்பிள்ளை ரூம் கிட்ட இல்லவே இல்லைன்ட்டாங்கடா, என்ன பண்றதுன்னு தெரியல, அதனாலதான் நானும் ஃபுட்டேஜ் பார்த்து வேஸ்ட்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு மாறன். சரிடா, இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னும் பண்ண முடியாது, வீராவும் நானும் நேரா அவங்க அம்மா வீட்டுக்கு போறோம், பிருந்தாவை கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு வர்றோம், நீயும் கோயில வந்து முதல்லயே இரு, அதுக்கப்புறம் பிருந்தா கிட்ட நீ பேசு, எப்படி ஐடியா அப்படின்னு சொல்றாங்க. சரிடா, பேசி என்ன நீயும் பிருந்தாவும் கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. செம்ம ஐடியாடா, தேங்க்ஸ் ராமரா, இந்த உதவியை என்னைக்குமே மறக்க மாட்டேமாரா. டேய், நீயும் நானும் அண்ணன் தம்பிடா, இதுல எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? இங்க பாரு, கரெக்டா இதை பண்ணணும். நான் இப்ப என்ன பண்றேன் தெரியுமா, நேரா வீரா கிட்ட போய் பேச போறேன். நாளைக்கு காலையில பிருந்தா கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாம், அவளுக்கு மனசு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரி, ஓகேடா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா வீராவை கூப்பிட்டுட்டு கோயிலை சுத்தி வர்றேன்னு சொல்லிட்டு கோயிலை சுத்தி வர்ற மாதிரி அவளை கூட்டிட்டு போயிடும். நீயும் பிருந்தாவும் பேசி என்னன்னு பேசி முடிவு எடுத்துக்கங்க. வீரா கிட்ட இதை சொல்லணுமாடா, பாக்கலாம்டா, அங்க இருக்க சிச்சுவேஷனை பொறுத்து வீரா கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு மாறன். சரிடா, ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நேரா வீரா கிட்ட போறாரு மாறன். பிருந்தாவை நாளைக்கு காலையில கோயிலுக்கு கூட்டிட்டு போலாமா அப்படின்னு கேக்குறாரு. எதுக்கு? இல்ல, அவ ஒரே மன சஞ்சலத்தோட இருக்கிறா, அதனால கோயிலுக்கு அங்கேயும் வெளியே கூட்டிட்டு போனா மனசு மாறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிடுறாங்க. வீராவும் அடுத்த நாள் காலையில வீட்டுல யாருக்கிட்டையும் பிருந்தாவை கூட்டிட்டு போறது சொல்ல வேண்டாம்னு சொல்லிடுறாரு மாறன். அதனால எப்பயும் போல வீரா மாறன் 2 பேரும் கோயிலுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யாருக்கு தெரியாம கார்த்திக்கும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. கோயிலுக்கு வீரா, மாறன், பிருந்தா 3 பேரும் வர்றாங்க. வீரா கிட்ட மாறன் சொல்றாரு, பிருந்தா இங்கேயே இருக்கணும், நம்ம கோயிலை சுத்திட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்றாரு. பிருந்தா, நீ இங்கேயே இருக்கே, எங்க கூட வர்றியா அப்படின்னு கேக்குறாரு வீரா. அதுக்கு பிருந்தா நானும் வரேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல வேண்டாம் வேண்டாம், நாங்க 2 பேரும் போயிட்டு வரோம், நீ மனசு விட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வீராவை கூப்பிட்டுட்டு அங்க இருந்து கோயிலை சுத்தி வர்றதுக்கு போயிடுறாரு. மாறன், வீரா 2 பேரும் கோயிலை சுத்தி வர்றதுக்கு போன உடனே கார்த்திக் வர்றாரு. பிருந்தா பார்த்தோன்னே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. பிருந்தா, இப்ப சொல்லு பிருந்தா, நான் தப்பு பண்ணிருப்பேன் நீ நினைக்கிறியா? சொல்லு, நான் இது மாதிரி ஒரு தப்பு பண்ற ஆளா? சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அழுதுகிட்டே, இல்ல, உங்க மேல எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்கு, நீங்க இந்த தப்ப பண்ணிருக்க மாட்டீங்க, ஆனா இப்போ நீங்க வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டீங்க, உங்ககிட்ட இது வரைக்கும் எனக்கு இருந்த உரிமை இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி அழுகுறாங்க. இப்ப சொல்லு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். இல்ல கார்த்திக், ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நான் கெடுக்க விரும்பல, நல்லதோ கெட்டதோ நீங்க அந்த பொண்ணு கூடயே வாழ்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லி பிருந்தா சொல்றாங்க. ஐயோ பிருந்தா, சொல்றத கேளு பிருந்தா, அவ எல்லாம் நடிச்சிருக்கா பிருந்தா. தெரியும் கார்த்திக், உங்க மேல எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்கு, இந்த தப்ப நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க, அத்தனை பேரு சொன்னப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும், நான் இந்த தப்ப பண்ணல அப்படின்னு சொல்லி விஜய்கா கழுத்துல நீங்க தாலி கட்டாம இருந்திருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, விஜய்கா கழுத்துல தாலி கட்டிட்டீங்க. இனி ஒன்னும் பண்ண முடியாது கார்த்திக், நீங்க அந்த அக்கா கூட வாழ வேண்டியதான். இல்ல பிருந்தா, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இப்பயே சொல்லு. இல்ல கார்த்திக், முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா அங்க வீராவை பார்த்தோன்னு பிருந்தா அப்படி திருத்துன்னு முழிக்கிறாங்க. வீரா சொல்றாங்க, மாறன் எல்லாம் கோயிலை சுத்திட்டு வர வழியில சொன்னாங்க பிருந்தா, கார்த்திக் அவங்க கிட்ட பேசணும்னு விரும்பினால பேசிட்டார்ல. பேசிட்டாருக்கா அப்படின்னு சொல்றாங்க. செம்ம கடுப்புல இருக்காரு. சரி, நீங்க பேசிட்டுங்க, மரவா சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு
அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீ கும்பிடு வர்றேன் அப்படின்னு மாறன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீரா சாமி கும்பிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. மாறன் கார்த்திக் கிட்ட கேட்கவும் அது கார்த்திக் அவ பிடி கொடுக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டுட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காரு. இனி இது வச்சுட்டா வேலைக்கு ஆகாது, பிருந்தாவை இப்போ கல்யாணம் பண்ணாம விட்டுட்டா இன்னைக்கு சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டே கட்டடா தாலியா அப்படின்னு ஜாட காமிக்கிறாரு. என்னடா சொல்ற, அங்க பாரு சாமி கழுத்துல மஞ்சள் கயிறு இருக்கு, அதை எடுத்து கட்டு அப்படிங்கிற மாதிரி ஜாட காமிக்கிறாரு. மாறன் இதுதான்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறாரு. கார்த்திக் சாமி கழுத்துல இருந்து அந்த மஞ்சள் கயிறை எடுத்துட்டு வந்து பிருந்தாவுக்கே தெரியாம தாலிய கட்டிடுறாரு. கார்த்திக் என்ன கார்த்திக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பிருந்தாவும் திட்டுறாங்க. ஆனா தாலியை கட்டி முடிச்சிடுறாரு. இவங்க சத்தம் போடுறத பார்த்துட்டு நம்ம வீர திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா பிருந்தா கழுத்துல தாலியை கட்டிட்டு இருக்கிறாரு கார்த்திக். அதை பார்த்துட்டு கார்த்திக் என்ன காரியம் செஞ்சுட்டு இருக்கீங்க கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்குள்ள தாலி கட்டி முடிச்சிடுறாரு. என்ன கார்த்திக் இப்படி பண்ணிட்டீங்க, அங்க ஒரு பொண்ணு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு, இங்க என்னடானா பிருந்தா கழுத்துல தாலியை கட்டி வச்சிருக்கீங்க, இப்போ 2 பேர்த்தோட வாழ்க்கை கேள்விக்குறியில இருக்கு உங்கனால அப்படின்னு திட்டுறாங்க. அதுக்கு கார்த்திக் சொல்றார், நான் என்ன பண்ண முடியும் வீரா, நீயே சொல்லு, நான் எந்த தப்புமே பண்ணல, நான் தப்பு பண்ணாமே எதுக்காக நான் தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லும் போதே மாறன் சொல்றாங்க, ஆமா கரெக்ட், அவன் தப்பே பண்ணல, அப்புறம் இதுக்கு அவன் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லவும், நீ என்னடா லூசா, எந்த பொண்ணுமே இது மாதிரி விஷயம் தப்பா நடந்துருச்சுன்னு அவ சொல்லவே மாட்டாங்க, தப்பு நடக்காம யாராச்சும் ஒருத்தர் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லும் போதே பயங்கர சத்தம் போடுறாரு கார்த்திக். ஐயோ அவ பொய் தான் சொல்றா, யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க, டே இவ்வளவு நம்ப சொல்லுடா அப்படின்னு சொல்றாங்க கார்த்திக். ஆமா வீரா, கார்த்திக் சொல்றது எல்லாமே 100க்கு 100 உண்மை, எல்லாமே பிளான் பண்ணி தான் அந்த விஜி தான் பண்ணிருக்கா நம்ம குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்றாரு மாறன். அதுக்கு வீரா சொல்றாங்க, அது கிடந்துட்டு போகுது விடு, இப்போ என் தங்கச்சி வாழ்க்கை வேற கெட்டு போயிருச்சு, நீ தப்பு பண்ண தப்பு பண்ணல, அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல, ஆனா விஜி கழுத்துல நீங்க தாலியை கட்டிட்டீங்க, அவ கூட வாழணும் இல்லாட்டி டிவோர்ஸ் பண்ணிட்டு இவளை கல்யாணம் பண்ணிருக்கணும், ரெண்டுமே இல்லாம அங்க விஜி கழுத்துலயும் தாலி கட்டிட்டு என் தங்கச்சி கழுத்துலயும் தாலி கட்டினீங்கன்னா என்னங்க ஆகிறது, சட்டம் என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லவும் மாறன் சொல்றாங்க, சட்டத்தை எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், இப்போ இவங்க 2 பேர்த்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் வா அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாறா பேசிட்டு இருக்க, இவங்க 2 பேர்த்தையும் கூட்டிட்டு போனா அங்க என்ன ஆகும், வீடே 2 ஆயிரும், மாமா என்ன நினைப்பாரு, வள்ளியம்மா என்ன நினைப்பாங்க, முக்கியமா விஜி என்ன நிலைமை ஆகிறது, அதெல்லாம் கிடந்துட்டு போகுது, முதல்ல இவங்க 2 பேர்த்தோட வாழ்க்கையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா நீ வா இப்ப என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா பிருந்தா தாலி கட்டின பின்னாடி ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதனால பிருந்தா கார்த்திக் 2 பேர்த்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. காரை நிறுத்துறாங்க. அப்பதான் ஸ்டெப்ஸ்ல இருந்து இறங்கி வந்துட்டு இருக்காங்க. பிருந்தாவும் கார்த்திக் 2 பேரும் வர்றத பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அவங்க கையில கொண்டு வந்த பாத்திரத்தை கீழே போட்டுட்டு பயங்கரமா சத்தம் போடுறாங்க, என் வாழ்க்கையே போச்சு அப்படி இப்படின்னு சத்தம் போடுறாங்க. இவங்க சத்தம் போடுறத பார்த்துட்டு எல்லாம் ஓடி வர்றாங்க. புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. நடிக்கிறதுக்கு சொல்லியா தரணும், விஜய்க்கு பயங்கரமா சத்தம் போட்டு புலம்புறாங்க, இப்படி பண்ணிட்டாங்களே அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ வர்றாங்க ராமச்சந்திரன், என்னமாச்சு என்ன அப்படின்ட்டு வர்றாங்க. பார்த்தா அங்க பாருங்க மாமா என்ன பண்ணிட்டு வந்திருக்காருன்னு பாருங்க உங்க பையன் அப்படின்னு சொல்றாங்க. விஜி பாக்குறாரு, பயங்கரமான ஷாக்கு, எதுக்குடா இந்த ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்த, ஒரு பொண்ணோட வாழ்க்கை போனது பத்தாதுன்னு இன்னொரு பொண்ணோட வேற வாழ்க்கையை கெடுக்கணும்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கியா அப்படின்னு பலாறு 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 பலார்னு கண்ணத்துல அடிக்கிறாரு கார்த்திக் ஒன்னும் சொல்ல, மாறனும் அமைதியா நிக்கிறாங்க. வீரா மாறன் 2 பேர் நிக்கிறத பார்த்துட்டு இதுக்கு நீங்களும் உள்ள அப்படிங்க, ஐயோ மாமா எனக்கு தெரியாது மாமா, அவர் டப்புன்னு தாலியை கட்டிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. வீரா என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு பிருந்தா சொல்லும் போது, மாமா நான் நின்னுட்டு இருக்கும் போது இவர் தாலியை கட்டிட்டாரு அப்படின்னு கார்த்திகை பார்த்து சொல்றாங்க. மறுபடியும் பயங்கரமா அடிக்கிறாங்க. வள்ளியம்மா பார்த்துட்டு பயங்கர ஷாக்ல இருக்கிறாங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதே இந்த வீராக்கா தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க, அவங்க தான் தலைமை தாங்கி இந்த கல்யாணத்தவே நடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு வேற ஒரு பிட்ட போட்டு விட்டுருது விஜய். அதனால பயங்கர கோபம் வந்துருது. வீரா கிட்ட வர்றாங்க. வீரா நீ எப்படி பண்ணுவேன்னு நினைச்சும் கூட பாக்கல வீரா, இல்ல வள்ளியம்மா நான் என்ன சொல்றேன்னா போதும், என்னை இனிமேல் அம்மானே கூப்பிடாத, அந்த தகுதி உனக்கு இல்லவே இல்லை, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நீ கெடுத்துட்டியா அப்படின்னு பயங்கரமா திட்டிட்டு அவங்களும் போறாங்க. இவங்க என்னமோ பெரிய சவுண்டு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேல மொட்டை மாடியில நின்னுட்டு இருந்த கண்மணி கீழே வந்து பாக்குறாங்க. பார்த்தா கார்த்திக் நின்னுட்டு இருக்காங்க, பக்கத்துல பிருந்தா நிக்கிறாங்க, அவங்க கழுத்துல தாலி வேற இருக்கு. அத பார்த்தோன்னே தலை சுத்துது, என்னடா இது அப்படின்னு
குழம்பி போய் வர்றாங்க. என்னடியாச்சு அப்படிங்கும் போது விஜய் சொல்றாங்க, பாருங்க கண்மணி அக்கா, உங்க தங்கச்சியும் மாறன் மாமாவும் சேர்ந்து என்ன ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க அப்படின்னு கண்மணி கிட்ட விஜய் சொல்றாங்க. அதை பார்த்தோன்னே கண்மணி வர்றாங்க, பலார் பலார்னு கணத்துல அடிக்கிறாங்க. பிருந்தாவா என்னடி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு கார்த்திக் அடிக்கிறதுக்கு ஓடுறாங்க. அதுக்குள்ள ராகவன் பிருந்தா ரெண்டு பேரும் கண்மணியை வந்து பிடிச்சிடறாங்க. பேசாம அமைதியாயிரு கண்மணி, அமைதியாயிருன்னு சொல்றாங்க. இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எல்லாம் செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, நான் பிருந்தாவா கல்யாணம் பண்ணிட்டேன், இனி யாரும் ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. கார்த்திக் ஒன்னும் பண்ண முடியாதா, என்னை ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி பயங்கரமா பலார் பலார்னு கன்னத்துல அடிக்கிறாரு கார்த்திக்க ராமச்சந்திரன். இதெல்லாம் பார்த்திருந்த விஜய் சொல்றாங்க, என் வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லவும் மாறன் சொல்றாங்க, இங்க பாரு விஜய், அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான், ஒன்னும் பண்ண முடியாது நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராமச்சந்திரன் என்ன பண்றேன்னு தெரியாம திருத்துன்னு முழிச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ வழி சொல்றாங்க, அண்ணா இந்த பிருந்தா வீட்டுக்குள்ள வந்தான்னா நான் வெளியே போயிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. வலியம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு வீரா சொல்றாங்க. பேசாத, எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு வீரா, என்கிட்ட நீ பேசாத, எவ்வளவு உன்னை நம்பின, ஆனா இப்படி ஏமாத்துவேன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி வீராவை பிடிச்சு திட்டுறாங்க. ராமச்சந்திரன் சொல்றாங்க, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, முதல்ல நீங்க எல்லாம் உள்ளுக்குள்ள போங்க அப்படின்னு சொல்லி பிருந்தாவையும் கார்த்திகையும் சொல்றாங்க. இதை கேட்டோன்னு, என்ன மாமா நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, என் புருஷன் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காக, அதை பார்த்து நீங்க ஒன்னும் சொல்லாம உள்ளுக்குள்ள போய் சொல்றீங்க. அம்மா விஜய் கொஞ்சம் அமைதியா இருமா, உள்ள போய் எல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கார்த்திக் பிருந்தாவை உள்ள போய் சொல்றாங்க. கண்மணி சொல்றாங்க, இல்ல மாமா வேண்டாம் மாமா, என் தங்கச்சியோட வாழ்க்கையும் கெடுக்க பாக்குறான் மாமா, வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க மா, அவன் தாலி கட்டிட்டு வந்துட்டான், இப்ப என்னம்மா செய்ய முடியும், ஒன்னும் பண்ண முடியாதுமா, அம்மா நீங்க ரெண்டு பேரும் உள்ள போங்க அப்படின்னு சொல்லும் போதே மாறன் சொல்றாங்க, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கொஞ்சம் வெளியே வாங்க அப்படின்னு ஒரு அக்காவை கூப்பிடுறாங்க. பார்த்தா ஆரத்தி எடுக்கிறதுக்காக தட்டு எடுத்துட்டு வர்றாங்க. டே இதெல்லாம் எப்படிரா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு கார்த்திக். அதுக்கப்புறம் ஆரத்தி எடுக்க வரும்போது விஜய்க்கு பயங்கர கோவம் வருது. இந்த ஆரத்தி ஒண்ணுதான் கேடா அப்படின்னு தட்டி விட வரும்போது பாத்தீங்கன்னா மாறன் விஜயோட கையை பிடிச்சிடுறாங்க. நீ முதல்ல உள்ள போ, அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்கல்ல, ஆரத்தி எடுத்துதான் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. பயங்கர கோவமா பேசுறாரு விஜய பார்த்து மாறன். ஏன்னா விஜய் செஞ்சது எல்லாமே தெரிஞ்சு போச்சு, தன்னோட குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக தான் இந்த விஜய் வந்திருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சனால செம்ம கோவத்துல மாறன் சொல்றாரு. அவர் கோவமா பேசுறத பார்த்து விஜய ஒரு நிமிஷம் பயந்துடுறாங்க. ராமச்சந்திரனுக்கு மாறன் இப்படி பேசுனது பயங்கர கோவம். என்னடா தைரியம் உனக்கு, அவ்வளவு திட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போதே பேசாம இருங்க, நான் உள்ள போய் பேசிக்கலான்னு வள்ளி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆரத்தி எடுத்து பிருந்தா கார்த்திக் ரெண்டு பேத்தையும் உள்ள கூட்டிட்டு போறாங்க. விஜய்க்கு வருது பாரு பயங்கர கோவம். எல்லாருமே உள்ள போயிடுறாங்க. ஆனா விஜய் தான் செம்ம காண்டில் இருக்காங்க. இந்த கார்த்தியை கொடுமைப்படுத்தணும்னு நினைச்சா அது முடியாம போயிடுச்சு. எப்படியாச்சும் இந்த பிருந்தாவை துரத்தி விட்டுட்டு நம்ம இந்த வீட்டுல ராஜாங்கம் பண்ணணும் அப்படின்னு முடிவுல இருக்காங்க விஜய். இப்படித்தான் இந்த எபிசோடு நகரும்னு நினைக்கிறேன்.